மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு திருநாவுக்கரசர், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் ரஜினிகாந்த் பல்வேறு கருத்துக்களை ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசியதை நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா அவர் சொல்லியிருந்தாரு, இங்க அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டு திரு ஸ்டாலின் பற்றியும் திரு அன்புமணி ராமதாஸ் திரு சீமான் அவர்கள் பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. நிறைய நல்லது செய்யறவங்க இருந்தாலும் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அது பற்றியும் அவர் இன்று ரசிகர்கள் மத்தியில் பேசியது பற்றியும் உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு திருநாவுக்கரசர். நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிவிப்பு ஏறக்குறைய அரசியலுக்கு நான் வருவேன் என்பதற்கான ஒரு சமிக்கையாக, ஒரு முன்னறிவிப்பாக, முன்னோட்டமாக இருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதற்கான உரிமை அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதிலேயும் மக்கள் செல்வாக்கும், மக்களிடத்திலே நன்மதிப்பும், மக்களிடத்திலே ஒரு மரியாதையும் பெற்றிருக்கக்கூடிய, இந்திய நாடு முழுவதும் தெரிந்த, தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள். அரசியலுக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் அரசியலுக்கு வந்தாலும் எந்த கட்சியிலையும் போய் சேர மாட்டார். அது தேசிய கட்சியோ மாநில கட்சியோ எதிலும் சேர மாட்டார் என்பதே என்னுடைய கருத்து. ஆக ஒரு அரசியலுக்கு வந்தால் அநேகமாக தனியாகத்தான் கட்சி ஆரம்பிப்பார் என்று நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. அதற்கான உரிமை, அரசியலுக்கு வருவதற்கான உரிமை, தகுதி நிச்சயம் அவருக்கு இருக்கிறது. பார்க்கலாம் எப்போ வரார், எப்படி வரார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். மக்களே எஜமானர்கள். மக்கள் யாரை விரும்புகிறார்களோ, யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் தான் முடிவு செய்து ஆதரவு தருவதா அல்லது வேண்டாமாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்வார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் நான் சொன்ன மாதிரி இனிமேல் அவர் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது புகழ் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்திலையும் சரி, புகழ்லையும் சரி உச்சத்தில் இருக்கக்கூடியவர். நல்ல ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர். ஆனால் மத துவேஷங்கள் பார்க்காதவர், எல்லாத்தையும் சமமாக நினைக்கக்கூடியவர். அதனால அவர் அவருடைய அறிவிப்பு வரவேற்புக்குரியதாகவே நான் கருதுகிறேன். அதேபோல திரு திருநாவுக்கரசர், இன்று ரஜினிகாந்த் பேசிய போது அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட இடத்துல அவர் தமிழனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பல இடத்துல நிரப்பப்படுது. எனக்கு 67 வயசாகுது, நான் இங்க ஒரு 43 வருஷத்துக்கு மேல நான் இங்கதான் இருந்திருக்கேன், நான் ஒரு பச்சை தமிழன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்மளுக்கு எதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு பேச்சா நம்ம பார்க்கலாம்? அவரே சொன்ன மாதிரி நான் 44 ஆண்டுகளாக தமிழகத்தில் தான் இருக்கிறேன். தமிழ்நாட்டில இருந்து போச்சோம்னா நான் எங்க போவேன், இமயமலைக்கு தான் போகணும். அதனால தமிழ்நாடு தான் நான் இருக்கக்கூடிய இடம். நான் 40-45 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற இடம். தமிழ்நாட்டு மக்களை மகிழ்விப்பதற்காகத்தான் அவர் ஒரு கலைஞராக இருந்து, நடிகராக இருந்து சிறந்த படங்களை வழங்கி அதன் மூலமாக தமிழ் மக்களை அவர் மகிழ்வித்திருக்கிறார். தமிழ் மக்கள் ஏற்கனவே அவரை ஒரு சிறந்த நடிகராக, கலைஞராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் வேற மாநிலத்துக்காரரா மக்கள் நினைக்கல. ஆக அரசியல் தலைவராக அவரை மக்கள் ஏற்பார்கள்ங்கிற நம்பிக்கையோடு அவர் கட்சியை தொடங்குகிறார். அவருடைய அதற்கான காரண காரியங்களை அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய அரசியல் அறிவிப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நண்பர் என்கிற முறையிலே நானும் கண்டிப்பாக அதை வரவேற்கிறேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு திருநாவுக்கரசர்.